ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்பயுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தாங்க இந்த மொச்சை குழம்பு பண்ண போகிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த மொச்சை குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பவுல் நிறையா மொச்சை எடுத்துக்கிட்டேன். அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை நறுக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட போட்டுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வதங்கின தக்காளியை நம்ம அந்த வெங்காயம் கூடயே போட்டுக்கலாம். இதோட சூடெல்லாம் நல்லா ஆறணும். இப்போ சைடில் நம்ம மொச்சை குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்து பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மொச்சை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெயில் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் இது கூட வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை கூட மிளகாத்தூள் மஞ்சள்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா அது கூட நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காயெலாம் அரைச்சி விட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கொதி வந்தப்புறம் தேங்காய் தக்காளி வெங்காயம் வதக்கினதில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை அரைச்சிட்டேன். அது கூட இந்த தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி எடுத்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு.
இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இது கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும், நிறையாவும் வரும், சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரணும். மொச்செல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஆகும் அந்த மொச்சப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வெந்து வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends, thank you for watching.